சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் மார்னிங் வந்து மேக்ஸ் சார்ட்டை வந்து நிறையா மேக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து இந்த மாதிரி மேக்ஸ் வந்து லைவ் டெஸ்ட் மூலமாக அதை செய்யும்போது இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதோடு இல்லாமல் செய்யும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு 10 to 15 சம் வந்து லைவ் டெஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லைவில் வந்திருக்கிற எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். வர வர ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்கள் லைவில் வந்தவங்க டக்குன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? டைமிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கனால 9:30 to 10 o'clock கிட்ட கரெக்டாக லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ரைட்டாப்பா? இந்த ஃபஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஓகே செஞ்சுக்கிட்டே இருங்க. வந்து வர்றவங்க அப்படியே ஜாயின் அடிச்சுக்குருவாங்க. 24, 36, 40 என்ற எண்களின் மீச்சிறு பொதுமடங்கு, அதாவது எல்சிஎம். சிம்பிளானதும் இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்டானதும் இருக்கும், புள்ளி வச்சதும் இருக்கும், எல்லாமே இருக்கும். டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ட்விஸ்டடான கணக்காக கேட்போம். இந்த கணக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கப்படும். ஒரே ஒரு நிமிஷம் தான். (24, 36, 40) பார்த்த செகண்டில் அடிக்கணும். ரைட். எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் சரி தான், இல்லை நீங்கள் டைரெக்டாக அடித்தாலும் சரி தான். ஓகே, ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் 360. ஆன்சர் 360. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் 360. நெக்ஸ்ட் கொஸ்டின். 72, 108, 2100. பார்த்த வேகத்தில் அடிக்கணும். இப்போ பெரிய அது முதல் கொடுத்தது ரொம்ப சின்ன நம்பரு, இப்போ கொடுத்தது பெரிய நம்பர். இது பழைய டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டது தான். (72, 108, 2100). 72, 108, 2100. இப்போ 15 கொஸ்டினுக்கும் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். ஓகே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டைமிங் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் இருக்கிறனால நல்லா டைமிங் கொடுக்குறோம். அடுத்து போக போக வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா டைமிங் குறைச்சிக்கலாம். ரைட், இப்போ நல்ல டைமிங் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி தான் எக்ஸாம் ஹால் இருக்கும். அந்த எக்ஸாம் ஹால் மனநிலையை வச்சுக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? 37,800. 72, 108, 2100க்கு ஆன்சர் என்னது? 37,800. இந்த 72ஆல் அது வகுப்படுதான்னு பார்க்கலாம், 2100ஆல் வகுப்படுதான்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் அது வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணும்போதே கிடச்சிரும். 2100 கட்டாயம் இது வராது உங்களுக்கு. ஸோ அப்படிங்கிற போது இந்த 3ல் தான் ஆன்சரு. அப்படிங்கிற போது இது ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். 3வது கொஸ்டின். 32, 36, 45, 60, 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மிகச்சிறிய எண் கேட்டாலே அது எல்சிஎம் தான். டைம் எடுத்துக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. டக்குன்னு ஆன்சர் தருவங்க ஓகே, தெரியாதவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லணும், அதுதான் இங்கே விஷயம். நம்ம போட்ட கணக்கு கரெக்டா அப்படிங்கிறது, அதுதான் அந்த திருப்தி இருக்கணும். ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? ரைட். 36, 32, 36 இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1440. இதுதான் ஆன்சர். ஸோ 1440. பார்த்த செகண்டில் அடித்தாலும் சந்தோஷம்தான். சார் நான் ஒர்க் அவுட் பண்ணி செஞ்சேனாலும் சந்தோஷம்தான். ரைட்டாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
22 54 108 135 மற்றும் 198 இதோட எல்சிஎம் என்ன? 4th கொஸ்டின். 22 54 108 105. டைமிங் எடுத்துக்காங்க, நல்ல டைமிங் எடுத்துக்காங்க. எல்சிஎம் பேஸ் பண்ணி செஞ்சாலும் சரி தான். டக்குன்னு ஆப்ஷனை வச்சு நீங்கள் அந்த இப்போ 22ஆல் அந்த நம்பர் அடிப்படுதா இல்லை 108ஆல் அடிப்படுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். ஏன்னா எல்சிஎம்னாலே பெரிய நம்பர் ஆன்சர் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு வரணும். அந்த மைண்ட் செட் வந்தாலே நீங்கள் சின்ன நம்பருக்கு போகவே மாட்டீங்க. எல்சிஎம்னால் பெரிய நம்பராக தான் வரும் ஆன்சர். ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். இதுதான் டி 11,880 இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் செஞ்சு இப்போ டானாவகத்தில் போட்டு செஞ்சு பார்க்க நேரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆப்ஷனில் இருக்கிற அந்த நம்பரை மேலே இருக்கிற நம்பரை வச்சு வகுத்து பார்க்கணும் டக்கு டக்கு டக்குன்னு. இதுக்கு தான் அந்த ஷார்ட்கட் சொல்கிறது. ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம். இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த டைமிங் எடுக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த 5th கொஸ்டின். இது வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. 60 75 90 இந்த 3 எண்களின் எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் என்ன? அப்போ எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஹச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அந்த மைனஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த ஆன்சர் என்ன? இதில் சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. இந்த நம்பர்ஸ்க்கும் கீழே இருக்கிற நம்பருக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. எல்லாமே 5 டிஜிட் 0 டிஜிட் வருது. அப்போ கண்டிப்பாக 899 வராது. அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒரு ஆப்ஷன். டக்கு டக்குன்னு நீங்கள் 5ஆல் அடி வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வேல்யூ கண்டுபிடிச்சி உடனே பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக நீங்கள் டானாவகத்தில் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, போட்டிங்களா? போட்டால் சூப்பர். நீங்கள் டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். ரைட்டாப்பா? ஓகே, ஆன்சர் பார்த்துருமா? இந்த கொஸ்டின் இதான் ஆன்சர். 885. ஸோ 900 வரும். எல்சிஎம் 900 வரும். ஹச்சிஎஃப் 15 வரும். ஸோ 900த்தையும் 15ஐயும் கழிச்சோம்னா 885. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. அடுத்து நேற்று வீடியோஸில் கூட இந்த வீடியோஸில் நான் இது கணக்கு அப்படியே சொன்னேன். பார்த்த வேகத்தில் அடிக்கலாம். 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும்? 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பார்த்த வேகத்தில் அடிக்கலாம். இல்லை சார் நேற்று வீடியோ நான் பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி இது பண்ணுங்கள். எந்த எண்ணை கழிச்சா அது முழு வர்க்கமாகும்? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இங்கிலீஷில் மேலே பார்த்துக்காங்க. ரைட் தானப்பா? ஓகே ஓகே, ரொம்ப திங்க் பண்ண வேணாம், சிம்பிள் தான். ரைட்டாப்பா? ஸோ ஆன்சர் 1. ஆன்சர் என்னது? 1. ஆன்சர் 1. ரைட், ஓகே. அடுத்தது எப்படி இப்போ இந்த கணக்கு இப்போ வரும்போது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில சார் அப்படின்னா, கணக்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி வீடியோஸ் பாருங்கள், சாரோட கிளாஸ் வீடியோஸ் பாருங்கள். அப்போனா தான் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை முறைப்படி செய்ய முடியும். ரைட்டா? கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ரைட், இப்போ பாருங்கள், இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. நம்பரே இல்லாமல் இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட், பார்த்து சொல்லுங்கள். ஏ மற்றும் பியின் மீப்போ மடங்கு ஏ எனவும் பி மற்றும் சியின் மீப்போ மடங்கு பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏயின் மீப்போமா என்ன? அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களால் இது ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் ப்ரிலிம்ஸில்.
ஸோ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ தான் ஆன்சர். ரைட்டாப்பா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. இப்படி தான் எக்ஸாம் ஹாலில் இருக்கும். அதுக்கு தான் கற்றுக்கணுங்கிறது. நல்லா கற்றுக்கணும் மேக்ஸை. 40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்பேவா 15ஆக இருக்கும்? இது ஏஓ எக்ஸாமில் கேட்டது. எத்தனை ஜோடி 40 to 100க்குள்ளே எத்தனை ஜோடி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது கூட நேற்று நடத்தும் போது நான் சொன்னேன். பார்த்துருந்தவங்க டக்கு 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 டக்குன்னு அடிப்பீங்க, தெரியாதவங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எத்தனை ஜோடினா 4 ஜோடி. எத்தனை ஜோடி? 4 ஜோடி. 8 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 8ல் நீங்கள் எத்தனை கரெக்டாக இருக்கீங்கன்னு பார்த்துக்காங்க. நீங்கள் எத்தனை தப்பு பண்ணீங்க அப்படின்னு பார்த்துக்காங்க. மொத்தம் 15 கொஸ்டின். ரைட். இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்து அவங்க எல்சிஎம் கேட்குறாங்க. பின்னங்களில் கொடுத்து எல்சிஎம் கேட்டால் மேலே இருக்கிறத தொகுதியை என்னன்னு வச்சுக்கிருவீங்க, பகுதியை என்னன்னு வச்சுக்கிருவீங்க. இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்தா தொகுதி எதை வச்சுக்கிருவீங்க, பகுதி எதை வச்சுக்கிருவீங்க. ஓகே. மேலே இருக்கிற வேல்யூ எல்சிஎம் வச்சுக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை மேலே இருக்கிற எல்சிஎம் வச்சுக்கணும், கீழே இருக்கிற ஹச்சிஎஃப் வச்சுக்கணும். ஓகே. ஹச்சிஎஃப் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பார்த்தாலே தெரியும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒன்று தான். எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிற மட்டும் இல்லை, கரெக்டான ஆன்சர்ஸ் அடிக்கணும். இப்போ குழப்பம் வரும், என்னடா இதுவா அதுவான்னு ஒரு குழப்பம் வரும். ரைட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36. நீங்கள் 1/36ன்னு போட முடியாது. புரியுது உங்களுக்கு? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 36/1 இப்படி தான் இருக்கும். அப்போ அது ஈக்குவல்ட்டுனா 36 தான் வரும். புரியுது உங்களுக்கு? அதனால் இது தான் வரும். சில பேர் இதை போட்டிருந்தீங்கன்னா அதை மாற்றிக்காங்க. ஏன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. மேலே இருக்கிற வேல்யூ தான் 36. ஓகே தானப்பா? ஓகே ஓகே. ஹச்சிஎஃப் ஒன்று தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பின்னத்தை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும். இந்த பின்னத்தை கரெக்டாக பண்ணுங்கள், அந்த ப்ராக்டிஸ் நல்லா கிடைக்கும். 2/3, 4, 9, 5, 6, 7/12. இதுலேயும் எல்சிஎம் தான் கேட்டிருக்கோம். அப்போ மேலே இருக்கிற வேல்யூ எல்சிஎம், கீழே இருக்கிற வேல்யூ ஹச்சிஎஃப். இங்கே ஹச்சிஎஃப் வந்து கண்டிப்பாக ஒன்று வராது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே தெரியும். எல்லாமே 3ஆல் அடிபடுற மாதிரியே இருக்கும். பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும், டக்குன்னு கேப்சர் பண்ணி போடணும். பார்த்தாலே தெரிஞ்சிடு எல்லாம் 3ஆல் அடிபடுது. ரைட். ஹச்சிஎஃப் போடுறா 3. அடுத்து எல்சிஎம் மட்டும் டக்குன்னு கண்டுபிடிச்சி போடணும். டக்குன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு வச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சர் தான் மேலே இருக்கும். அப்போ எல்சிஎம்னா எல்சிஎம் வேல்யூ தான் மேலே இருக்கணும். அப்போ ஆன்சர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும். ரைட். இதுதான் ஆன்சர். ஸோ 140 3 இதாகுனாலே அது அவ்வளோதான். அந்த 3 பிடிச்சிருவீங்க. ரைட். ஓகே. 10 சம் பார்த்துட்டோம். அடுத்து 11வது சம். இப்படி புள்ளி வச்சு வந்தால், புள்ளி வச்சு வரும்போது கொஞ்சம் மைல்டாக நீங்கள் பார்த்துக்காங்க. ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டான முறையில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 100ஆல் பெருக்கி பாருங்கள். 100ஆல் பெருக்கி பார்த்தே ஓகே இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். 0.6, 9.6, 0.12. ஸோ 100ஆல் பெருக்கும்போது அந்த வேல்யூ ஃபுல்லாக எவ்வளோ ஆகுது? 60, 960, 12. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஓகே. எல்சிஎம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு 960 வருதா? அப்போ 100ஆல் பெருக்கியிருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஸோ 9.6. இதுதான் ஆன்சர். 9.6. ரொம்ப ஈஸி தான். ரைட். ஓகே. அடுத்து எக்ஸாம் ஹாலில் பண்ணிடணும். இங்கே பண்ணுறத விட எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக அடிச்சிடணும். 2A 5A 7A பார்த்த வேகத்தில் டக்குன்னு ஒரு செகண்டில் அடிங்க. 2 டைம் கேட்டாங்க. 2A 5A 7A இதோட எல்சிஎம் என்ன?
அவங்க டிஸ்ட்டுக்காக பாருங்கவே ஏ க்யூப் கொடுத்துருக்காங்க பாருங்கவே. ஒரு ஒரு உங்களை குழப்பணும் அப்படிங்கிறக்கா உடனே 3a இருக்கா, அப்போ ஏ க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கவே. எல்சிஎம்னாலே பொதுவான வார்த்தையில் ஒன்று எடுத்துக்கிடுவோம், புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏ தான் வரணும். அப்போ வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சோம்னா ஸோ ஆன்சர் ஏ 70 ஏ. ரைட், ஓகே. ஸோ 12 கணக்கு பார்த்துட்டோம். அடுத்து 13வது கணக்கு. இப்போ சொல்லுங்கள். 8x4y2 48x2 அடுத்து ஒய்க்கு அடுக்கு 4. இதோடைய எல்சிஎம் என்ன? பார்த்த வேகத்தில் அடிக்கலாம். கண்டிப்பாக பார்த்த வேகத்தில் உங்களால் அடிக்க முடியும். ஆப்ஷனை வச்சு அடிச்சுடுவீங்க. எல்சிஎம்மோட ரூல் உங்களுக்கு தெரியும். அனைத்து உறுப்புகளில் இருக்கிற அடுக்கு அதிகமாக இருக்கணும் எல்சிஎம்னா. அதே ஹச்சிசிஎஃப்னா அடுக்கு குறைவாக இருக்கும். பொதுவான அடுக்கில் கம்மியான வேல்யூ எடுப்பாங்க. இங்கே எல்சிஎம்னா அடுக்கில் அதிகமான வேல்யூ எடுக்கணும். அப்போ அடுக்கில் அதிகம்னு எடுக்கும்போதே நீங்கள் அங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த 848க்கு ஒர்க் அவுட் பண்ணிடணும். டக்குன்னு அவசரத்தில் போட்டுறவும் கூடாது. ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸை பொறுத்தளவுக்கு x4 தான் பெரிய வேல்யூ, ஒய்யை பொறுத்தளவுக்கு y4 தான் பெரிய வேல்யூ. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ரைட். ஸோ 13 கணக்கு பார்த்துட்டோம். அடுத்து 14வது கணக்கு பார்க்குறோம். 14வது கணக்கு இது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். A3 B4 AB5 A2 B7 இதோடைய எல்சிஎம். நம்பர்ஸே இல்லாதனால டக்குன்னு எல்சிஎம்மோட ரூல் தெரிஞ்சிருக்கும். பொதுவானதில் அதிகமானது அப்போ எது வரும்? கண்டிப்பாக A3 தான் வரும். அடுத்து பியில் எது வரும்? B7 தான் வரும். அப்போ A3 B7 அப்போ பி தான் ஆன்சர். என்னது? பி தான் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். 15மே அடிச்சிங்கன்னா நொறுக்கிடுவீங்க. சூப்பர். A² C3 B 35 42 30 எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இது டிஎன்பிசியில் 3 டைம் கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருமா 210 A3 B3 C3 பார்த்த வேகத்தில் அடிச்சிட்டிங்க. ஓகே. 15 கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த 15க்கு எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஸோ அப்போ ஏதாவது 1-2 மிஸ்டேக் ஆகிட்டுனா சின்ன கணக்கு தான். டிஎன்பிசியில் கேட்குற எல்லா கணக்குமே சின்ன கணக்கு தான். பட் அந்த இடத்துல நம்ம ஸ்பாட்டில் தப்பு பண்ணிடக்கூடாங்கிறது தான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். அதிகபட்சம் பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நம்ம எடுத்துருக்கோம். இந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 15 கணக்கு பார்த்துட்டீங்க. அப்போ இந்த மாதிரி 15 நிமிஷம் ஒரு 15 கணக்கை பார்த்துட்டு ஒரு உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மைண்டு வந்து நல்லா என்ன ஆயிரும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும். அப்போ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக பார்க்கும்போது எக்ஸாம் ஹாலில் போகும்போது திருப்தியாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் சூப்பராக அடிப்பீங்க. சிறுதுளி பெருவெல்ல மாதிரி தான். இப்போ இருந்தே எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகும்போது எல்லா கணக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் அங்கே தைரியமாக போகலாம். ரைட்டாப்பா? லாஸ்ட் மினிட்டில் ஒரே நேரத்தில் நான் பண்ணுறேன்னு சொல்லி முடங்கிட வேணாம். ரைட்டா? தமிழ் மேக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குரூப் 4ல் சக்ஸஸ் பண்ணவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ் நல்லா பண்ணவங்க தான். ஸோ அதனால் இந்த ரெண்டையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நீங்கள் நினச்ச அச்சீவ் அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நாளைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக HCF தான் டெஸ்ட் இருக்கும். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. சார் வீடியோஸ் மேக்ஸ் நடத்துகிறார், நல்லா பாருங்கள், நல்லா கற்றுக்கிட்டு முறைப்படியும் கற்றுக்காங்க, ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்காங்க. ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தான் ராஜா. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.